வணக்கம். மீனம் ராசி அன்பர்களை இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காதலில் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவுகள் காயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். இப்படி நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத ஒரு சில விஷயங்களையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். மீனம் ராசிக்கு 5ஆம் வீடு காதல் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அமைந்து கொண்டே தான் இருக்கிறது. காதலில் நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். புத்தியை காட்டிலும் இதயத்திற்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து அவசரப்பட்டு நீங்கள் எடுத்த காதல் முடிவுகளோ அல்லது தவறான நபரை தேர்ந்தெடுத்ததோ உங்களுக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பேரதிர்ச்சிகளையும் காயத்தையும் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் அவசரத்தில் அழகை பார்த்து அவர்கள் பேசக்கூடிய விதத்தை பார்த்து ரொம்ப நல்லவர்கள் நல்ல மனிதர்கள் என்று நினைத்து அவர்களை தவறான ஒரு எடை போட்டு விட்டீர்கள். ஆனால் அது பிற்காலத்தில் தான் தெரியும் நம்ம தேர்ந்தெடுத்தது ஒரு தவறான ஒரு நபர், நமக்கும் அவருக்கும் 8ஆம் பொருத்தமாகத்தான் இருக்கும் என்று நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் தான் புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு அழகை பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தேர்வு செய்யக்கூடாது. உங்களுடைய மனம் என்பது மிக முக்கியம். வாழ்க்கைக்குள்ள அழகு என்பது சில காலங்கள் தான். ஆனால் ஒரு குடும்பம் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்றால் மனம் என்பது முக்கியம். அதை நீங்கள் பார்க்காமல் எடுத்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டத்தை தேடி கொடுத்திருக்கலாம். இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது முடிந்த அளவுக்கு குணத்தை பார்த்து எந்த ஒரு நபரையும் நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக சொல்ல வேண்டும். உங்களுடைய செயல்களை இந்த ஒரு நேரத்தில் உண்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிரூபிக்கும். ஒரு மனிதனின் தரம் அவனது பேச்சில் மட்டும் கிடையாது, அவனது செயலில் மட்டுமே உள்ளது என்பதை உணரக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்களிடம் அதிகம் பாசம் காட்டுபவர்கள் ஆபத்து காலத்தில் உங்களுக்காக என்ன செய்கிறார்கள் என்பதை வைத்து அவர்களின் நேர்மையை நீங்கள் எடை போட வேண்டும். எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும், அந்த செயல் எப்படிப்பட்ட செயலாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். வார்த்தைகளால் உங்களை மயக்க நினைப்பவர்களின் முகத்திரையை அவர்களின் செயல்களை கிழித்து காட்டும் என்பதை இந்த ஒரு நேரம் உங்களுக்கு நிச்சயமாகவே உணர்த்தும். எனவே செயல்களின் மூலம் தங்களின் உண்மையை நிரூபிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முதலிடம் என்பதை நீங்கள் கொடுக்க வேண்டும். அனைவரிடமும் முதலிடத்தை கொடுத்து தேவையில்லாத கஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே தேடி கொடுத்து விடக்கூடாது. எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு நபருக்கு முதலிடத்தை கொடுக்கணும், பொய்யான நபர்களை எந்த இடத்தில் வைக்கணும் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். அதை செய்து தருகிறேன், இதை செய்து தருகிறேன் என்று வாயால் மட்டுமே வடை தொடக்கூடிய மனிதர்களின் பொய்யான வாக்குறுதிகளை இனிமேல் நம்பி நீங்கள் ஏமாறக்கூடாது. ஜோதிட ரீதியாக 6 மற்றும் 11ஆம் வீடுகள் சுட்டி காட்டுவது என்னவென்றால், மனிதர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காமல் அவங்களின் செயல்களுக்கு மட்டுமே நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள். யாராவது உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தால் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சாத்திய கூறுகளை நீங்கள் ஆராய்ந்து எந்த முடிவையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை இப்பொழுது நீங்கள் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய பொன்னான ஒரு நாட்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் குறையும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவர்கள் கூட நீங்கள் எப்பொழுதுமே அவன் பெரியவனா நான் பெரியவனா என்பதை பற்றி யோசிப்பதை விட அனைவரும் மனிதர்கள், உழைத்தால் வாழ்க்கையில முன்னேறலாம் என்கிற நிலைமைகளை மட்டும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு மன அமைதியை இப்பொழுது தந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். மீனம் ராசி என்பது இயல்பாகவே மோட்சஸ்தானம் மற்றும் ஆன்மீக ராசியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது.
கடந்த கால துயரங்களால் மன அமைதியை தொலைத்து நின்ற உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் வரக்கூடிய சில நாட்களில் ஆன்மீக ஈடுபாடு மிகப்பெரிய ஒரு மருந்தாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் அமையும் என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக பயணங்கள் அல்லது தியானம் போன்றவற்றில் உங்களின் கவனங்கள் இப்பொழுது செல்ல ஆரம்பிக்கும். இந்த ஆன்மீக தொடர்பு உங்களுடைய மனதில் இருந்த அத்தனை கவலைகளையும் பயங்களையும் பயங்களையும் துடைத்தெறிந்து விட்டு ஒரு பிரபஞ்ச பேரமைதியை உங்களுக்குள்ள உண்டாக்க போகிறது. நேர்மறை ஆற்றல் உங்களுடைய உடலிலும் மனதிலும் நிரம்புவதால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை திருஷ்டி தோஷங்களும் எதிர்மறை அதிர்வுகளும் இப்பொழுது நீங்கி ஒரு மன நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாக போகிறது. அதற்கான சில காலகட்டங்கள் தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே நடக்கும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலையும் செய்து பார்த்தால் போதும், அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். பணநிலையில் கஷ்டமாக இருக்கக்கூடிய நபர்களின் வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன முன்னேற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். என்பதை வைத்து அவர்களின் நேர்மையை நீங்கள் எடை போட வேண்டும். எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும், அந்த செயல் எப்படிப்பட்ட செயலாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். வார்த்தைகளால் உங்களை மயக்க நினைப்பவர்களின் முகத்திரையை அவர்களின் செயல்களை கிழித்து காட்டும் என்பதை இந்த ஒரு நேரம் உங்களுக்கு நிச்சயமாகவே உணர்த்தும். எனவே செயல்களின் மூலம் தங்களின் உண்மையை நிரூபிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முதலிடம் என்பதை நீங்கள் கொடுக்க வேண்டும். அனைவரிடமும் முதலிடத்தை கொடுத்து தேவையில்லாத கஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே தேடி கொடுத்து விடக்கூடாது. எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு நபருக்கு முதலிடத்தை கொடுக்கணும், பொய்யான நபர்களை எந்த இடத்தில் வைக்கணும் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். அதை செய்து தருகிறேன், இதை செய்து தருகிறேன் என்று வாயால் மட்டுமே வடை தொடக்கூடிய மனிதர்களின் பொய்யான வாக்குறுதிகளை இனிமேல் நம்பி நீங்கள் ஏமாறக்கூடாது. ஜோதிட ரீதியாக 6 மற்றும் 11ஆம் வீடுகள் சுட்டி காட்டுவது என்னவென்றால், மனிதர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காமல் அவங்களின் செயல்களுக்கு மட்டுமே நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள். யாராவது உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தால் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சாத்திய கூறுகளை நீங்கள் ஆராய்ந்து எந்த முடிவையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை இப்பொழுது நீங்கள் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய பொன்னான ஒரு நாட்களும் நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் குறையும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவர்கள் கூட நீங்கள் எப்பொழுதுமே அவன் பெரியவனா நான் பெரியவனா என்பதை பற்றி யோசிப்பதை விட அனைவரும் மனிதர்கள், உழைத்தால் வாழ்க்கையில முன்னேறலாம் என்கிற நிலைமைகளை மட்டும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு மன அமைதியை இப்பொழுது தந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். மீனம் ராசி என்பது இயல்பாகவே மோட்சஸ்தானம் மற்றும் ஆன்மீக ராசியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த கால துயரங்களால் மன அமைதியை தொலைத்து நின்ற உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் வரக்கூடிய சில நாட்களில் ஆன்மீக ஈடுபாடு மிகப்பெரிய ஒரு மருந்தாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் அமையும் என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக பயணங்கள் அல்லது தியானம் போன்றவற்றில் உங்களின் கவனங்கள் இப்பொழுது செல்ல ஆரம்பிக்கும். இந்த ஆன்மீக தொடர்பு உங்களுடைய மனதில் இருந்த அத்தனை கவலைகளையும் பயங்களையும்
கவலைகளையும் பயங்களையும் துடைத்தெறிந்துவிட்டு ஒரு பிரபஞ்ச பேரமைதியை உங்களுக்குள்ள உண்டாக்கப் போகிறது. நேர்மறை ஆற்றல் உங்களுடைய உடலிலும் மனதிலும் நிரம்புவதால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை திருஷ்டி தோஷங்களும் எதிர்மறை அதிர்வுகளும் இப்பொழுது நீங்கி ஒரு மன நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உண்டாகப் போகிறது. அதற்கான சில காலகட்டங்கள் தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே நடக்கும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலையும் செய்து பார்த்தால் போதும், அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க